ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ரியல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விலைவாசியினுடைய ஏற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு அடிஷ்னலாக செகண்டரி இன்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நமக்கு தேவை. ஸோ அந்த செகண்ட் இன்கம் அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு நிறுவனம் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கண்டினியூவாக பாருங்கள். ஓகே. ஸோ நம்ம கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ரியோ மார்ட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ரியல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. வெல்கம் டு அவர் டீம். கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரியோ மார்ட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 16 GRR நகர் அனெக்ஸ் 2 நியர் ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருநின்றவூர் 602024. அந்த இடத்துல தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸ்டார்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா 23/11/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா riomartstore.com. வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ரியோ மார்ட் இஸ் ஏ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ரியோ மார்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு டிஜிட்டலாக மையமாக வச்சு தான் உலகமே இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. டிஜிட்டல் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே இன்னைக்கு கிடையாது. நம்ம பண பரிமாற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்ஸில் பணம் கிடையாது. எல்லாருடைய ஜிபேலையும் டிஜிட்டலில் தான் நம்ம மணியை இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ரியோ மார்ட்டுமே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். அவர் பேசிக் நீட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒரு பேசிக்காக என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோல்டு தேவை, தங்க நகைகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு, ஆரோக்கியமான உணவு நமக்கு கட்டாயம் தேவை. பைக் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் பைக் நமக்கு தேவை. அண்ட் ஓன் ஹவுஸ், சொந்த வீடு நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரீம் கார் இதுவுமே நமக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இந்த 5 விஷயங்களும் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த 5 விஷயங்களும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம். நமக்கு ஆடம்பரத்துக்காக நகைகளை தாண்டி இன்னைக்கு நமக்கு ஆசைக்காக தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு நிறைய நபர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு எல்லாமே தேவை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா விலைவாசியினுடைய ஏற்றம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையிலும் நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தேவை. பைக்கு, ஓன் ஹவுஸ், இன்னைக்கு சொந்த வீடு எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை தாண்டி சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எத்தனை நபர்களோட கனவாக இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அண்ட் பைக், கார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது எத்தனை நபர்களுக்கு நம்ம சொந்தமாக கார் வாங்கணும். ஸோ நம்ம பிள்ளைங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 நபர்கள் நம்ம பைக்கில் போகும்போது அந்த ட்ராவல் பயணிக்கக்கூடிய பயணம் ஒரு சுகமான பயணமாக இருக்காது. கார் அப்படின்னு போகும்போது நமக்கு ஒரு பயணமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரீம் காருமே தேவை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரியோ பிரைம் மெம்பர்ஷிப். இந்த இடத்துல நீங்கள் ரியோ மார்ட்டில் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. லைஃப் டைம் உங்களுக்கு இங்கே பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. அண்ட் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ், ஃப்ரீ டெலிவரி லைஃப் டைம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஜூம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரீ டிஜிட்டல் ஸ்டோர் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஸ்டோர் அப்படிங்கிறது இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி நீங்கள் ரியோ மார்ட்டோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது பொருட்களை வியாபாரம் பண்ணுறீங்க, ரீட்டைல் பண்ணுறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பொருட்களை நீங்கள் இந்த இடத்துல ஒரு சிலராக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக ஃப்ரீ டிஜிட்டல் ஸ்டோர் இங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ரெஃபரல் இன்கமும் கொடுக்குறாங்க. அண்ட் பேசிவ் இன்கம் கொடுக்குறாங்க. தூங்குனாலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு தான் பேசிவ் இன்கம், அதுவும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம்மே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ரியோ மார்ட் ஆப்பில் எந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே 2% உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கமாகவே கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டாக் பாயிண்ட் இன்கமும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் ரியோ மார்ட்டில் ஒன் டைம் மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிறது மூலயமா இத்தனை பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஹவு டு ஜாயின் ரியோ மார்ட். ஜஸ்ட் ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமாவே இந்த இடத்துல நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஆகிட முடியும். ஜஸ்ட் ஒரு 2000 ரூபா கொடுத்து வெளியில் வாங்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச உடைகளை இந்த இடத்துல கடை மாற்றி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. 30 பாயிண்ட் வேல்யூவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்ரி பர்ச்சேஸ் யூ கெட் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம், அதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஓகேங்களா. கிராசரி பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு கிராசரி கொடுக்குறாங்க. அதுவுமே 60 PVயில் கொடுக்குறாங்க. 60 பாயிண்ட் வேல்யூவில் கொடுக்குறாங்க உங்களுக்கு கிராசரியோட.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த நாப்கின்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரசாயன கலப்பில்லாத பொருட்கள் பயன்படுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கருப்பை சார்ந்த நீர்க்கட்டிகள் மற்றும் பிற சிக்கல்கள் வராமல் தடுக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமைகிறது. சுருக்கமாக சொன்னால், ஆர்கானிக் நாப்கின்கள் ஒரு பெண்ணின் அடிப்படை ஆரோக்கியத்தையும் எதிர்கால தாய்மையும் ரசாயன தாக்குதலில் இருந்து பாதுகாக்கின்றது. இன்னைக்கு வந்து மகப்பேறு மருத்துவமனை அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் மூலியமாக தான் பிளாஸ்டிக் கழிவுகளால் கொண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய நாப்கின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாப்கின்ஸை தவிர்த்து ரியோ சாஃப்டி நாப்கின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பியூர் வந்து ஆர்கானிக் நாப்கின், பருத்தி பஞ்சு அண்ட் ஆலோவேரா ஜெல் இருக்கும். அண்ட் வந்து முருங்கைக்கீரை சாரில் வந்து டிப் பண்ண ஒரு ஸ்டிப் வந்து அந்த இடத்துல ஆன்டிபயோட்டிக் ஸ்டிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 12 ஹவர்ஸ் அபவ் வந்து அந்த ஒரு நாப்கின் வந்து பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு அப்சர்வ் கண்டிஷன் வந்து அந்த இடத்துல அந்த நாப்கின் வந்து கொடுக்கும். ஸோ அந்த நாப்கின் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 3000 ரூபாய்க்கு 60 பீஸ் நாப்கின் வந்து கொடுக்குறாங்க. 6 பாக்ஸ் நாப்கின்ஸ் நமக்கு கிடைக்குது. அதுவுமே உங்களுக்கு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் வேல்யூவில் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கிட்டல் அண்ட் யூஎஸ்பி கனெக்டட் ஃபுட் சாப்பர் கொடுக்குறாங்க. இதுவுமே 3000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. பர்ச்சேசிங் அமௌண்ட் அதுவுமே 40 பாயிண்ட் வேல்யூவில் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபேஷன் கொடுக்குறாங்க. அந்த மென்ஸ் ஃபேஷனுமே 3000 ருபீஸ் கொடுக்குறாங்க. 40 பாயிண்ட் வேல்யூவில் கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு ஃபேன் ஷர்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இதெல்லாம் ஓகே மேடம், நான் வந்து பிஸ்னஸ் எப்படி எடுத்து பண்ணணும், இன்கம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் பிளான் தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஐடி பிளான், 3 ஐடி பிளான், 1 ஐடி 3 ஐடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு கிட், இந்த இருக்கக்கூடிய 5 கிட்டில் எந்த கிட் வேணாலும் ஒரு கிட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வருவீங்க. லதா ராணி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 நபர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் 2 நபர்களை இணைக்கிறீங்க. அப்படி இணைக்கும் போது அந்த லதா அப்படின்ற மேடம் வந்து ஒரு 4 நபர்களை, அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு 240 பிவி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கிது. ராணி அப்படின்ற மேடம் ஒரு 4 நபர்களை, அவங்களுக்கு கீழே தெரிஞ்ச நபர்களை இன்ட்ரோ பண்ணும்போது 240 பிவி கிடைக்கிது. அப்போ உங்கள் ஒரு நபரோட இன்கம் யூ அப்படிங்கிறது நீங்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர். ஸோ 2400 ரூபாய் உங்களுக்கு இந்த இடத்துல பேர் மேட்ச் இன்கமாக கிடைக்கிது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாஸுமே கிடையாது. 0% இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் நேரத்தை மட்டும் நீங்கள் முதலீடாக பண்ணிங்கனாவே போதும் இந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு. சரிங்களா. இது 3 ஐடி பிளான். உங்களுடைய பேர்லேயே 3 ஐடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. 3 ஐடி அப்படிங்கும்போது 3 கிட்டு, அதாவது மளிகை சாமான், சாரீ அண்டு மென்ஸ்வேர் அல்லது நீங்கள் நாப்கின் எந்த கிட்டு வேணாலுமே ஒரு 3 கிட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்களோட நேம்லேயே. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 நபர்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அந்த 4 நபர்களை இன்ட்ரோ பண்ணும்போது தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து ஒரு 2 என்ட்ரி அவர் வந்து ஒரு 2 கிட் எடுத்து வராரு. யமுனா மேடம் ஒரு 2 கிட் எடுத்து வராங்க. சக்தி மேடம் ஒரு 2 கிட் எடுத்து வராங்க. விஜய் சார் ஒரு 2 கிட் எடுத்து வராரு. அப்படி வரும்போது U2 அப்படிங்கிற உங்களோட ஐடி வந்து 1200 ரூபா பேர் மேட்ச் கிடைக்குது. அதாவது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராசரியில் 60 பிவியில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ U3 அப்படிங்கிற உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். U1 அப்படிங்கிற உங்களோட ஐடி எந்த விதமான ரெஃபரலுமே கிடையாது. டாப்பில் இருக்கக்கூடிய ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கல் ஒர்க். U2ம் U3யும் என்ன ஒர்க் பண்ணுதோ அது 2 மடங்கு ஆக்கி கொடுக்குறது தான் டெவலப் இன்கம் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 3 ஐடி பிளானை. ஸோ உங்கள் டாப் ஐடி 3000 ரூபா இன்கம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா. இப்போ உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5400 ரூபா நீங்கள் டோட்டல் இன்கமாக எடுத்திருப்பீங்க. மேக்ஸிமம் பர் வீக் 1,12,000 நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது 3 ஐடி பிளானில். ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர் வீக் 40,000 நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு ஐடியில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ, லதா மேடம் கிட்டேருந்து ஒரு 4 என்ட்ரி எடுத்தீங்க, ராணி மேடம் கிட்டேருந்து ஒரு 4 என்ட்ரி எடுத்தீங்க. அந்த 4 நாள் ஆக மொத்தமே பார்த்தீங்கன்னா 8 என்ட்ரி. அந்த 8 என்ட்ரியை உங்களோட 3 ஐடியில் நீங்கள் பிரித்து போடுறது மூலயமா வருமானம் உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்குது இந்த இடத்துல. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐடி 7 ஐடி பிளான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 7 ஐடி நீங்கள் போட்டு வர்றது மூலயமா அதிகமான ஒரு வருமானத்தை வந்து எடுக்க முடியும். அதாவது நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ண நபர்களாக இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க, அல்லது ஆல்ரெடி ஜாபில் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது எனக்கு வருமானம் தேவை, நான் வந்து ஷார்ட் பீரியடில் நான் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நபராக இருக்கலாம், அல்லது நான் பாசிவ் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு உள்ளே வந்திருக்கக்கூடிய நபராக யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பண தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 7 ஐடியில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அப் இன்கம், 3 வகையான வருமானம் வந்து எடுப்பீங்க.
அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நூறுகள் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, அல்லது ஆயிரங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டா, இல்லை லட்சங்களை கோடிகளாக மாற்றுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நூறுகள் ஆயிரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய எத்தனையோ வேலைகள் நீங்கள் செஞ்சு கூட அந்த நூறுகளும் ஆயிரங்களும் நம்ம சம்பாதிக்கலாம். லட்சங்களை கோடிகளாக மாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 7-8ல் ஜாயின் பண்ணுங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா. அப்படிப்பட்ட நபர்கள் தான் கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியே சரிங்களா. லட்சங்களை கோடிகளாக மாற்றக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ இந்த 7ID பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலி பேரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் பேரில் ஒரு 3 ஐடி, ஹஸ்பண்ட் பேரில் ஒரு 4 ஐடி, அல்லது அம்மா அப்பா உங்கள் ஃபேமிலி பேரில் ஒரு 7 ஐடி நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி 7க்குமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேக்கேஜை மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, அல்லது 7 மாதத்துக்கான 4500 மளிகை சாமான பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச 8 ஃப்ரெண்ட்ஸ், அந்த 8 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே நீங்க பண்ணக்கூடிய வியாபாரத்தை எப்படி நீங்க வருமானம் உங்களுக்கு வரும்னு உங்க லீடர் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்த அவங்களுக்கு நீங்க 8 நபர்கள் கிட்ட உங்களுக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்த அப்ளைன் கிட்ட சொல்லி அந்த 8 நபர்கள்கிட்டமே பேச சொன்னீங்கன்னா அவங்க பிசினஸ் பிளான் வந்து பக்காவை சொல்லுவாங்க. அப்படி சொல்லி 8 நபர்களையும் உங்களை மாதிரியே ஃபேமிலி ஐடி பிளான்ல 7 ஐடி அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட U4, U5, U6, U7, U2 அண்ட் U3, U1 எல்லா ஐடியுமே இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா U4 ஐடி வந்து ஒரு 4200 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், U4 அப்படிங்கிற ஐடி தான் ராமியும் ரவியும் ஜாயின் பண்ணிச்சு. U5 அப்படிங்கிற ஐடி தான் தேவாவையும் ஹரியும் வந்து ஜாயின் பண்ணிச்சு, அதில் ஒரு 4200. U6 அப்படிங்கிற ஐடி ராமுவையும் கவியும் ஜாயின் பண்ணிச்சு, 4200. U7 அப்படிங்கிற ஐடி மாலா சுதாவை ஜாயின் பண்ணாங்க, அப்போ ஒரு 4200 கிடச்சிது. உங்களோட U2வும் U3 யாரையுமே ஜாயின் பண்ணலை. இருந்தாலும் முன்னாடி சொன்னதா சிஸ்டமேட்டிக்கல் ஒர்க் பைனரி சிஸ்டம், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்கம் டபுளாக கன்வெர்ட் ஆகிடும். U2 அப்படின்ற ஐடிக்கு 9000 rupees இன்கம் ஏர்ன் பண்ணும். U3 ஒரு 9000 rupees இன்கம் ஏர்ன் பண்ணும். டாப்பில் இருக்கக்கூடிய U1 ஐடி யாரையுமே சுத்தமாக ரெஃபர் பண்ணவே கிடையாது. பட் இருந்தாலும் 18,600 அந்த ஐடி வந்து ஏர்ன் பண்ணும். ஸோ உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 53,400 உங்களோட டோட்டல் இன்கம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஹவு டு ஏர்ன் 40,000, எப்படி நீங்கள் 40,000 இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் இது. 40,000 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெட்வொர்க்கில் ஒரு சாத்தியமான விஷயம். லட்சங்களை கோடிகளாக மாற்றுறது 200% நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டீம் ஒன்லி. ஸோ இந்த 40,000 நமக்கு எப்படி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது பீப்புள் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறோம். ஸோ மீடியா மார்க்கெட்டிங், பீப்புள் மார்க்கெட்டிங், ஸோ 2 இருக்குது. ஸோ மீடியாவில் பண்ணக்கூடியதான் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இன்றைக்கி வருது. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம யூஸராக மட்டுமே இருப்போம் மீடியா மார்க்கெட்டிங்கில். பீப்புள் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது, நம்ம யூஸராகவும் இருப்போம் அந்த இடத்துல. அட் த சேம் டைம் அந்த பிராண்டோடைய பிராண்ட் அம்பாசிடராகவும் நம்ம தான் இருப்போம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு இந்த இடத்துல 40,000 வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இவங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்க. வாசு சீதான்னு சொல்லிட்டு ஒரு 2 நபர்கள் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பார்ட்னராக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் நம்பர் 1ல் ஒரு 40 PV வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ வீக் நம்பர் 1ல் சீதா மேடம் ஒரு 40 PV எடுக்கும்போது உங்களோட இன்கம் ஒரு 400 உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்குது. வீக் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து வாசு கீழே வந்து ஒரு 2 நபர்கள் ரெஃபர் பண்ணுவாங்க, 2 நபர்கள் ஜாயின் பண்ணுவாங்க. சீதா மேடம் கீழே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் 2 நபர்கள் வருவாங்க. அப்போ 80 PV உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், 80 பாயிண்ட் வேல்யூ. ஸோ 800 rupees உங்களுக்கு வந்து இன்கம் அந்த இடத்துல செகண்ட் வீக்கில் கன்வெர்ட் ஆகும். வீக் நம்பர் 3ல் 160 PV உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சீதா மேடம் சைடும் வீக் நம்பர் 3ல் 160 PV கன்வெர்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு 1,600 உங்களோட இன்கம் வந்து கிடைக்கும். வீக் நம்பர் 4ல் 320 PV கிடைக்கும். அதே மாதிரி சீதா மேடம் சைட்லேயும் ஒரு 320 PV கிடைக்கும் போது 3,200 உங்களோட இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படியே ப்ராப்பரான டூப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது வீக் நம்பர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 2,560 பாயிண்ட் வேல்யூ வந்து கிடைக்கும். லெஃப்ட் ரைட் ஈவனாக 2 பக்கமும். அப்போ உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 25,600 அந்த இடத்துல அந்த வாரத்தினோட வருமானமாக நீங்கள் எடுப்பீங்க.
வீக் நம்பர் 8ல வந்து பார்த்தீங்கன்னா 5120 பிவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வாசு சார் சைடும் சீதா மேடம் சைடு 2 பக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட இன்கம் வந்து 51,200 ரூபாய் கம்பெனி வந்து கொடுக்க மாட்டாங்க. 40,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தோட வருமானமா கொடுப்பாங்க. பேலன்ஸ் எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஃப்ளஷ் அவுட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கம்பெனி லாபமா இருக்குமா, எங்களுக்கு 40,000 ரூபாய் வருமானம் கொடுக்குறாங்களே, கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டாங்க, எப்படி இந்த கம்பெனில நடத்துமா இல்ல மூடிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் உங்க மனசுல இருக்கும். ஸோ தாராளமா நம்ம கம்பெனி வந்து நடத்துறதுக்காக தான் சீலிங் அப்படின்ற ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். ஒரு நிலையான வருமானம் வந்து இந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு 40,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிறது கம்பெனிக்கு வந்து போகும். அடுத்தடுத்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ற நபர்களுக்குமே அந்த இன்கம்ஸ் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வாரத்தோட வருமானம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வாரத்துல ஈஸியா 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளான் பிளஸ் வந்து வாய்ப்புமே இந்த நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. லைஃப் டைம் இன்கம் பிளஸ் வந்து ஜென்ரேஷன் இன்கமும் கொடுக்குறாங்க, வித் நாமினியோட கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நோ சேல், நோ டார்கெட், ஒன்லி டீம் பில்டு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் யுவர் வீக்லி இன்கம் 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். மேக்ஸிமம் பர் வீக் 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோமார்ட்டில் ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம ஆப் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து சாஃப்ட்வேர் டீம் அண்ட் டெலிவரி டீம், வேர் ஹவுஸ் அண்ட் ஹெட் ஆஃபீஸ், இது எல்லாமே நம்ம நிறுவனத்துக்கு பக்காவாக சூப்பராக இருக்குது. அச்சீவ்மெண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம். இது வந்து ஜாப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் லெவல்ஸ் வந்து ரொம்ப லோயஸ்ட் இன்கம்லேருந்து ஹையஸ்ட் இன்கம் வரையும் அச்சீவ்மெண்ட் லெவல் வந்து கொடுக்குறாங்க. ட்ரீம் பிக், ஒர்க் ஸ்மார்ட், ஏர்ன் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சால ரியோ ஸ்டார் அச்சீவராக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ரெகக்னிஷன் வந்து கொடுக்குறாங்க. 3000 ரூபாய் சம்பாதிச்சிங்க அப்படின்னா சில்வர் ஸ்டார் அச்சீவர் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அண்ட் 5000 ருபீஸ் 5000 ரூபாய் நீங்கள் எடுக்கும்போது கோல்டு ஸ்டார் அச்சீவர் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் நீங்கள் இன்கம் எடுக்கும்போது டைமண்ட் அச்சீவர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட் அச்சீவராக நீங்கள் மாறும்போது கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நீங்கள் கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து உள்ள வருவீங்க ஃபர்ஸ்ட் லெவலில். அண்ட் வந்து 40,000 நீங்கள் சம்பாதிக்கும் போது கம்பெனியோட பிராண்ட் அச்சீவராக மாறுவீங்க. இப்போ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இயர்ன் 40,000 3 டைம்ஸ், 3 முறை நீங்கள் கம்பெனியோட பிராண்ட் அச்சீவராக மாறும்போது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து உங்களை கம்பெனி வந்து ரெகக்னிஷன் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனியோட டாப்பஸ்ட் லெவல் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். ஸோ அந்த ஒரு லெவலுக்குமே நீங்கள் போக முடியும். கம்பெனியில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கா, கம்பெனி வந்து லீகலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ட்ரஸ்டட் கம்பெனி, எ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இந்த ஒரு கம்பெனியில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்ஸ் அண்ட் கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து லீகலாக இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் வந்து எம்சிஏ போர்ட்டலில் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் வந்து கம்பெனிக்கான பேன் கார்டு, உதயம், ரெஜிஸ்ட்ரேஷன், எஃப்எஸ்எஸ்ஐ அண்ட் வந்து ஜிஎஸ்டி எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸுமே நம்மளோட நிறுவனத்துக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிறுவனம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விஷன் ஆஃப் ரியோமார்ட், எ ஸ்ட்ராங் விஷன், எ பிரைட் ஃபியூச்சர். விஷன் ரியோ விஷன் 2026ல வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக ரியோமார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 2026ல். அண்ட் 2000க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் வந்து ஆஃப்லைன் ஷாப் இருக்கும். அண்ட் 50+ பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் வந்து 50+ கார் அச்சீவர்ஸ். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் 50+ கார் அச்சீவரில் நீங்களும் ஒரு நபர். 50+ சீலிங் அச்சீவர்ஸ், அதாவது 50+ பிராண்ட் அச்சீவர்ஸ், அதாவது 100க்கு மேற்பட்ட பிராண்ட் அச்சீவர்ஸ், அதாவது 100 நபர்களுக்கு மேலே 40,000 ரூபாய் சம்பாதிச்ச நபர்களை வந்து கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. அந்த 100 நபர்கள்ல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களா கண்டிப்பா இருப்பீங்க. அண்ட் ஸ்டாக் பாயிண்ட் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட், எல்லா இடத்துலையுமே இவங்களோட ஸ்டாக் பாயிண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த இயரோட விஷன் இது. அண்ட் ஃபியூச்சர் விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா A to Z நண்பா சர்வீஸ் பஜார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விதமான சர்வீஸையுமே ஒரே ஆப்ல வந்து இந்த இடத்துல கொடுக்க போறாங்க. அதுதான் A to Z நண்பா சர்வீஸ் பஜார் சொல்றாங்க. ஆல் பேமெண்ட் சர்வீஸ், ரியோ பே, ஜிபே, ஃபோன்பே மாதிரி ரியோ பேவுமே கூடிய விரைவில் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அண்ட் வந்து ஓன் வெஹிக்கிள் டெலிவரி கொடுக்க போறாங்க. அண்ட் வந்து ரியோ அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஓன் ஹெட் ஆஃபீஸையுமே கொண்டு வர போறாங்க. நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வை அனைத்தும் உங்கள் தலைமுறையின் வளர்ச்சியே. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா
எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் நவ் த பிளான். நீங்கள் கம்பெனியோட பிளானை கேட்டுட்டு தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து எடுக்கிறோம், ஒரு வியாபாரம் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் நவ் த பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யாருக்காகவும் நான் இந்த பிஸ்னஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத தாண்டி என்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும், என்னோட ஃபேமிலி வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பிஸ்னஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்லி கட் ஆஃப் சாட்டர்டே நைட் வந்து 12 o'clock யூ வில் கெட் இன்கம் ஒன்லி இஃப் யூ அப்டேட் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பே அவுட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 5% வந்து எடுக்கிறாங்க. மஸ்ட் அட்டன் டெய்லி ஜூம் மீட்டிங் 7:45 PM ரெகுலர்லி. 7:45க்கு ஃப்ரீயாக வந்து இவங்க ஆடியோ மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ மீட்டிங்கில் கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறது மூலயமா நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகணுன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும். யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி பின். உங்களுக்கு ஐடி போட்டு உங்களோட மெயிலுக்கு வந்த உடனே உங்கள் மெயிலில் வந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி பின்னும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எனி டவுட் இஃப் யூ கால் ஆர் வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ மஸ்ட் அட்டன் லைவ் பிரைம் ஸ்டார் மீட்டிங் பிஎஸ்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்டி ட்ரைனிங் வந்து லைவ் ட்ரைனிங்காக இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா லைவாக பிஸ்னஸ் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பிளானுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நான் இமீடியட்டாக அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணோம், இந்த இயரில் எனக்கு ஒரு பிரைட் விஷன் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து உங்களுடைய எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அந்த பேக்கேஜ்க்கான மணியை நீங்கள் ஷேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பின அப்ளைனுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ மிஸ்ஸஸ் ரேவதி மேடம் அண்ட் மிஸ்டர் தியாகராஜன் சார், இந்த 2 நபர்கள் தான் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்ஸ். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நபர்கள். ஸோ நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய அடுத்த அப்டேட்கான பிளான் வச்சு இந்த கம்பெனியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எல்லாருமே சூப்பராக வந்து பயணம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விமர்ஸ்க்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல பெரிய லெவலில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் இவங்க தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பத்மினி மேடம் அண்ட் மிஸ்ஸஸ் கலாவதி மேடம் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயா தாமோதரன் மேடம் அண்ட் மிஸ்டர் ஜான் ரமேஷ் சார், இவங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸாக வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய வருஷங்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பயணம் பண்ணி இன்னைக்கு இந்த ரியோமார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து கம்பெனியோட ஒன் ஆஃப் த பில்லராக வந்து இவங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்ஸ் மிஸ்ஸஸ் மஞ்சுளா மேடம் அண்ட் மிஸ்ஸஸ் கலைவாணி மேடம் அண்ட் மிஸ்டர் சிவகுமார் சார் அண்ட் மிஸ்டர் செல்வம் சார் அண்ட் மிஸ்டர் விக்கி சார் அண்ட் மிஸ்டர் முனுசாமி சார், இந்த 5 நபர்களும் கம்பெனி ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் அவார்டு அண்ட் ரெகக்னேஷன் பண்ண இந்த பிக்சர்ஸ் இது. அண்ட் செகண்ட் இயர் ஆனிவர்சரியை நோக்கி இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. மலேசியா அண்ட் தாய்லாந்து அண்ட் துபாய் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக மிகப்பெரிய லெவலில் நிறுவனத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த நிறுவனத்தில் வந்து பயணம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பிஸ்னஸ் பிளானை கேட்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாது. பட் இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த இயரில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து உங்களுக்கு எங்களோட நிறுவனத்து மூலயமா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு கம்பெனிக்குள்ளே உள்ள வரீங்க. கண்டிப்பான ஒரு உண்மையான உழைப்பை நீங்கள் கொடுக்கறது மூலயமா மிகப்பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த இடத்துல நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே.